அன்புக்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே வணக்கம். பாஸ்கு காலத்தின் முதல் செவ்வாயில் இன்று நாம் இருக்கின்றோம். இந்த நாளில் நம் சிந்தனைக்கு ஆண்டவரை கண்டேன். எப்படி ஆண்டவரை காண்பது? எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை காண்பது? ஆண்டவரோடு பயணிக்கின்றவர்களுக்கு அந்த உறவு சுகமாக இருக்கும். எல்லாவற்றையும் கடந்து என் ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார் என்று நினைக்கின்ற உறவுகளுக்கு இந்த ஆண்டவருடைய சந்திப்பு சுகமாக இருக்கும். அந்த சந்திப்பைத்தான் மகதலா மரியா பெற்றுக்கொண்டாள். அழுகையோடு ஓடுகிறாள். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஓடுகிறாள். ஆண்டவரை கண்டேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்கிறாள். யார் எப்படி காண முடியும்? உண்மையாக வாழ்கின்றவர்கள், உண்மையான அன்பு வைத்திருக்கின்றவர்கள் ஆண்டவரை எப்பொழுதும் காண முடியும். அதுக்குரிய பாக்கியத்தையும் பெற முடியும். அந்த ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். மன்றாடுவோமா? அன்பான கடவுளே, எப்போதும் உடனிருக்கின்ற அன்பு தெய்வமே, ஒவ்வொரு நொடி பொழுது உண்மையே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள், இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற உடைய விசுவாசிகள், நீ செய்த நன்மைகளுக்கு நன்றியாக உம்மோடு பயணிக்கின்ற அன்பு விசுவாசிகள், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை நிறைவேற்றி என்னாலும் உம்மோடு பயணிக்கின்ற அருளையும் ஆசிரியையும் பொழியும். ஆண்டவர் உம்மை காண்கின்ற பேறு பாக்கியத்தை தாரும். நல்ல செயல்களால், நல்ல வார்த்தைகளால், நல்ல பண்புகளால் நாங்கள் எங்களை வாழ்வை அலங்கரிக்கவும், எங்கள் உறவுகளை அன்பு செய்யவும், உறவுகளை நாங்கள் கண்டுகொள்ளவும், அதன் வழியாக நீர் எங்களோடு இருக்கு என்பதை உணர்ந்து கொள்ளவும் வேண்டிய வரத்தையும் ஆசிரியையும் தாரும். ஆண்டவர், இந்த நாளில் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நீர்தானே ஆசீர்வதியும். நாங்கள் பயணிக்கின்ற பயணத்தை ஆசீர்வதியும், செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும். தடையில்லாத ஆசீர்வாதமாக உயிர்ப்பின் கடவுளே எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டும்படியாக உம்மை நம்பி உம்மை காண்பதற்காக தயாராக இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளை நீர்தானே வழிநடத்த வேண்டும்படியாக, அவர்களும் ஒவ்வொரு நாள் உம்மை காண்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும்படியான அருளையும் ஆசிரியையும் வல்லமையும் பொழிந்து வழிநடத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.